ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான பகல் வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 43:5. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னமும் துதிப்பேன். ஆம் தேவ ஜனங்களே, ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறது. ஏன் கலங்குகிறாய்? உங்கள் ஆத்துமா, உங்கள் உள்ளான மனுஷன், உங்கள் சிந்தனை ஏன் கலங்குகிறது? இப்போ கலக்கத்திலையும் தியங்கி போய் இருக்குதுன்னா ஏன் தியங்குகிறாய் அப்படி என்று வேதம் கேட்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சோர்வில் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவனை நோக்கி காத்திரு, புலம்ப வேண்டாம், திகைய வேண்டாம், காத்திருங்க. புலம்பல் வரலாம், திகைத்து போய் இருக்கலாம், ஆனால் உங்கள் முகத்திற்கு இரட்சிப்பும் தேவனுமா இருக்கிறவரை இன்னும் துதிக்கணும்னு ஒரு ஆலோசனையை சொல்லுது. தேவ ஜனங்களே, துக்கம் வரும்பொழுது, துயரம் வரும்பொழுது உங்கள் ஆத்மா ஸ்ட்ரக்காகி நிற்கும். ஒரு கடிகாரம் ஸ்ட்ரக் ஆகிறத பார்த்துருப்பீங்க. சைக்கிள் ஸ்ட்ரக் ஆகும் பொழுது அதில் கொஞ்சம் எண்ணெய்களை விடுவாங்க. மிஷின்கள் ஸ்ட்ரக் ஆகும் பொழுது சில கிரீஸ் எல்லாம் போடுவாங்க. ஆனால் இந்த ஆத்மா ஸ்ட்ரக் ஆகும் பொழுது என்ன போடுவீங்க? எந்த எண்ணெயை போட்டால் அது எளிமையாக நவலும்? எந்த கடினமான பொருளும் லெகுவாக மாற்றுகிறதற்கு நம்ம சில எண்ணெய்களை ஊற்றுகிறோம். அது ஈஸியாக என்ன செய்கிறது? ஓடுகிறது. ஆம் தேவ ஜனங்களே, இந்த பலாப்பழம்னு சொல்லுவாங்க, சக்கப்பழம். இதை வெட்டும் பொழுது அந்த கத்தியில் என்ன செய்வாங்க? நல்ல எண்ணெயை தடவிருப்பாங்க, கையிலையும் தடவிருப்பாங்க. ஏன்னா அதில் உள்ள பால் கையில் ஒட்டிக்கிடும். அப்போ இந்த எண்ணெய் எவ்வளோ உதவி செய்கிறது பார்த்தீங்களா? இதே போல தான் நம்மளுடைய ஆத்மா ஸ்ட்ரக் ஆகும் பொழுது, அதில் கவலைகள் பெறும் பொழுது, விசாரங்கள் பெறும் பொழுது, போராட்டங்கள் பெருகும் பொழுது என்ன செய்ய? அதை காப்பாற்ற என்ன செய்ய? அந்த ஆத்மாவுடைய ஸ்ட்ரக்கு, ஆத்மாவுடைய தடையை மாற்ற என்ன செய்ய? ஆத்மாவுக்கு ஒரு எண்ணெயை போல உதவி செய்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துதி. தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் இன்னும் துதிப்பேன். ஐ வில் praise him more. என் தேவனை நான் இன்னும் துதிப்பேன். ஏன் தெரியுமா? எனக்கு ஜீவன் தந்தாரே, நாடு மேய்ச்சிட்டு கடந்த என்னை தூக்கி உயரத்தில் வச்சாரே, என்னை நடத்த ஆரம்பிக்கிறாரே, எனக்கு வழிகாட்டுகிறாரே, உண்மையான தேவன் என்னோடு பேசுகிறாரே, என்னை பேரை சொல்லி அழைத்திருக்கிறாரே, எவ்வளோ அருமையான ஆண்டு என் கூட இருக்கிறார், இருதயத்துக்கு ஏற்றவனேன்னு சொல்லுகிறாரே. இப்படிப்பட்ட ஆண்டவரை சோதனைகள் பெருகும் பொழுது, கவலைகள் பெருகும் பொழுது யாத்துமா ஸ்ட்ரக்காகி நின்று கத்தரை ஜெபிக்க வேண்டாம், கத்தரை நோக்கி அவன் தேட வேண்டாம், துதிக்க வேண்டாம், பைபிளை வாசிக்க வேண்டாம், சபைக்கு போக வேண்டாம், இன்றைக்கி தூங்கிடுவோன்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் வரும் பொழுது நான் இன்னமும் துதிப்பேன். தேவ ஜனங்களே, இது எக்ஸ்ட்ரா கியர். நீங்கள் துதித்து பாருங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் தேவன்கிட்ட போகிறீங்க, ஆனால் துதிக்கும் பொழுது தேவன் உங்ககிட்ட வரார். தியாலஜிக்கலாக நாங்கள் இதை ப்ராக்டிக்கலாக நாங்கள் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? நீங்கள் துதிச்சிங்கன்னா தேவனே இறங்குகிறார். அருமையான ஃபாதர் பெக்மான் சொல்லுகிறார், நீங்கள் துதிக்கும் போது என்ன செய்கிறீங்க? தேவன் உட்கார்றதுக்கு நாற்காலி போடுகிறீங்களாம். யூ புட் அ சேர் ஃபார் ஹிம் டு சிட் இன் த மிடில் ஆஃப் த ப்ரைஸ். நீங்கள் துதிக்கும் பொழுது ஒரு சேர் போடுறீங்க. யாருக்கு? தேவன் வருகிறதுக்கு. ஏன்னா துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறாராம். ஜபத்தில் மத்தியில் வாசமாக இருப்பேன்னு அவர் சொல்லலை, ஜபிக்கிற இடத்துல வருகிறார். ஆனால் தனிப்படையாக துதிக்கும் பொழுது கூட கர்த்தர் அந்த இடத்துல வாசமாக இருக்கிறார். எங்கே 2-3 பேர் கொடுக்குறீர்களோ அங்கே அவர் இருப்பாராம். அது ஒரு ஜபத்தை பற்றி சொல்ல இருக்கிறது. ஆனால் தனியாக ஜபிக்கும் பொழுது அவர் இருக்கிறார். ஆனால் துதிக்கும் பொழுது அதனுடைய விலை வேறு. ஏன்னா துதிகளில் அவர் வாசமாக இருக்கிறார். துதிச்சுட்டு அவர் இறங்கிடுவார். உங்கள் ஸ்ட்ரக்கு மாறிடும், உங்களுடைய தடை உடஞ்சிரும். அதனால தான் பவுலும் சீலாவும் துதிச்சாங்க சிறைச்சாலையில். நம்ம நினைக்கிறோம் இந்த போராட்டமான நிலையில் என்ன செய்யணும்? துதிக்கணும். துதிச்சு பாருங்களேன், எக்ஸ்ட்ரா கியர் மாதிரி எக்ஸ்ட்ரா மூவ் ஆகும். எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன செய்ய முடியும்? தேவ பிரசன்னத்தை உணர முடியும், தேவ சத்தத்தை உணர முடியும். பொறுமையாயிரு நாட்டு சொல்லுவார். நீங்கள் உணர்ந்து பொறுமையாக இருப்பீங்க, நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்வீங்க. பொறுமையாக இருந்தவங்க யாரும் கெட்டு போனதே கிடையாது. கரெக்டான தேவ சித்தத்துக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தர் விடுவார். ஆனால் அவசரப்பட்டுட்டோன்னா கண்டிப்பாக நிறைய விஷயத்தில் தேவ சித்தம் நாசாகிவிடும். அதனால் தேவ சித்தம் நாசாகாமல், பெர்மிசிவ் வில்ல போகாமல், பெர்ஃபெக்ட் வில்லில் வருகிறதற்கு, கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்தை நம்ம செய்கிறதற்கு நம்ம காத்திருக்கணும்னா நம்ம துதிக்கணும். அதனால தான் அந்த அருமையான வரி சொல்லுகிறது, நான் இன்னும் துதிப்பேன். இதுவரைக்கும் துதித்தேன், இப்போ எனக்கு சோறு வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? துதியை மூட மாட்டேன், ஜெபத்தை விட மாட்டேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் ஜெபிப்பேன், இன்னும் வேதம் வாசிப்பேன், இன்னும் உபவாசிப்பேன். அதை தான் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த காலை வேளையில் நம்ம சொல்லுவோம், இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே, இன்னும் ஜெபிப்பேன் ஆண்டவரே, இன்னும் தியானிப்பேன் ஆண்டவரே, இன்னும் உபவாசிப்பேன் ஆண்டவரே. எனக்கு உபத்திரம் கூட கூட நான் சபையை தேடி தேடி போவேன், எனக்கு உபத்திரம் கூட கூட நான் ஜெபத்தை தேடி தேடி போவேன்.
ஏன்னா என் உபத்திரத்தை மாற்றுகிறவரே என் கர்த்தர் தான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட அறிவுள்ள ஞானமுள்ள இதை உணர்ந்த தேவ ஜனங்கள் உண்டா? அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, நாங்கள் இன்னும் துதிப்போம் ஆண்டவரே, எங்கள் போராட்டங்களில் இன்னும் துதிப்போம். உபத்திரவம் கூடினது, பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், கைகள் கெட்டப்பட்டது, கால்கள் கெட்டப்பட்டது. இந்த உபத்திரவத்தில் நாங்கள் என்ன செய்ய? தேவனை மறுதலிக்கவா? தேவனுடைய நாமத்தை அறிவித்த எங்களுக்கு இவ்வளவு உபத்திரவமா என்று முறுமுறுக்காமல் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி துதித்தார்கள். அந்த இடத்தில் வல்லமை இறங்கினது, தகர்க்கப்பட்டது எல்லா அந்த காரங்களும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். தேவ ஜனங்களே, நீங்க சுமக்கிற பாடுகள் வீணாக சுமக்கவில்லை. உங்க குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு வருகிறது, உங்க குடும்பத்தில் ஒரு விடுதலை வருகிறது. இதை கண்ட சத்துரு உங்களை உபத்திரவத்தில் போடலாம் நினைச்சிருக்கிறான். நீங்க அங்க மாட்டிக்கொள்ளாதபடி நீங்கள் துதிப்பீர்கள் என்றால் உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வரும், உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். நன்றி அப்பா, அப்படியே நீர் செய்ய போகிறதுக்காக நன்றி. ஒரு பெரிய ரட்சிப்பை வைத்திருக்கிறதுக்காக நன்றி. ஒரு பெரிய விடுதலையை வைத்திருக்கிறதுக்காக நன்றி. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டதுக்காக நன்றி. இந்த நாள் ஆசீர்வதித்தாங்க, ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா ஜனங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இருக்கிறது. இரவு 9 மணி அளவில் நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.